வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம பார்க்குறோம். எந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12 இருந்து 16 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம எப்பவுமே வந்து என்னடா இது என்னமோ ஃபாரெக்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த எப்படி சொல்கிறது, இந்த நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகும். பட் ஆனால் அதுக்கான ட்ரேடர்ஸ் நம்ம கிடையாது. அப்படிதான் சொல்ல வரணும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது வந்து யூஸ் ஆகும். நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிற வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க தான். நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய ஆளு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கெட் டைமில், அதாவது நியூஸ் வர்ற டைமில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பை அண்ட் செல் நம்ம எடுக்க முடியாது. பட் அந்த டைமில் நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸு, நம்மளுடைய டெக்னிக்கல் அனலைசஸ், நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? நம்ம ஒரு பை லெவல், பை இந்த இடத்துல வந்தால் கேண்டில் ரிவர்ஸ் வந்தால் பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நியூஸ் வர டைமில் நம்ம சீக்கிரமாகவே ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்னொன்று, சீக்கிரமாகவே லாஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல, அதாவது நியூஸ் வர்ற டைமில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ எப்படி சார் அதை பார்க்குறது, எப்படி நியூஸ் பார்க்குறது, எது வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நியூஸஸ் வந்து நான் வாட்ச் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு கரன்சி, இந்த கோல்டு மட்டும்தான் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஆஃப்டர் 6:30 மேலே வந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். நார்மலாக இருக்கிற டைமை விட இந்த டைமுக்கு மேலே, அதாவது ஆஃப்டர் 6:30 மேலே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் நியூஸஸும் வரும். ஸோ நம்ம அப்போ கொஞ்சம் தயாராக தான் இருப்போம் நார்மலாக. ஸோ மற்ற கரன்சிஸ் பண்ணுறவங்களுக்கும் வேண்டி பார்க்குறதுக்கு தான் நான் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த forex.factory.com அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரில் போய்க்குங்க. சரிங்களா? டேட்டு வந்து நம்மளுடைய டைமிங் வந்து செட் பண்ணிக்கங்க. டைம் ஜோன், கொல்கத்தா ஃபார்மேட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. சரிங்களா? இப்போ இதில் எப்படி மார்க்கெட் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டருங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீக், திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் மண்டே, இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எப்படி நியூஸ் பார்க்கணும்னா, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் டைமிங். சரிங்களா? நம்ம இப்போது என்ன ஆக்சுவலாக இந்த டைமில் தான் இந்த நியூஸ் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்குது. ஓகேங்களா? இது என்னென்னா, இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மீடியம். அப்புறம் இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ இதில் தான் மார்க்கெட் வந்து இம்பேக்ட் ஆகும், மற்றதில் இம்பேக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லா நாட்டுடைய கரன்சிஸும் வந்து நமக்கு இங்கே இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூஎஸ்டியோட நியூஸ் 10:30 இன்னைக்கு நைட்டு வருது. பட் ஆனால் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு எந்த நியூஸஸுமே இன்னைக்கு எதுவுமே கிடையாது. யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. பட் ப்ரீவியஸ் வீக்கோடைய ஒரு நியூஸஸ் பேஸ் பண்ணியோ அதை பேஸ் பண்ணி கூட ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டியூஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 PM வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது, கோட் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இப்போது இந்த நியூஸை வந்து நம்ம எப்படி வந்து வியூ பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பற்றி வந்து டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போது ஏன் வந்து இங்கே ட்ரேடர்ஸ் வந்து கேராக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி நியூஸ் வந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதாவது சில நியூஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா நமக்கு யூஎஸ்டி வந்து பை ஆகும். அதே மாதிரி யூஎஸ்டிக்கு வந்து சம்டைம்ஸ் சில நியூஸ்கள் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா யூஎஸ்டிக்கு நெகட்டிவ், அதாவது ஃபால் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம இங்கே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கன்சியூமர் ப்ரைஸ் அக்கௌண்ட்
for a majority of overall inflation. It is important to currency variation because rising prices relating central government rates of the ஓகே blah 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 blah. இப்போ இந்த நியூஸ் வரும்போது என்ன அப்படின்னா இது வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஸோ பாசிட்டிவ் நியூஸாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு 3 விஷயங்கள் தான் இதில் இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த ரெட்டில் இருக்கிறது எந்த நாட்டு கரன்சி நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கூட வச்சு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூஎஸ்டி பண்ணுறவங்க பண்ணுவீங்க. ஸோ வெனஸ்டே ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூசிலாண்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து நியூசிலாந்து பேர்ஸ் நல்ல மூமெண்ட்டில் இருக்கும் அந்த டைமில். அதே மாதிரி யூஎஸ்டி கேடு வந்து நியூஸஸ்லாம் வந்துச்சுன்னா க்ரூடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டர்ஸ்டே ஏயுடி இந்த டைமில் இந்த டைம் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல மூவ்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஸ்டாப்லாஸ் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, அப்படி பயமாக இருந்தது அப்படின்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் டைம்லலாம் வந்து அதாவது அந்த டைமில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணாங்க. சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பெரிய ஃபால் ஆகிடுச்சு, இது எப்படி திடீர்னு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்றும் இல்லை, அது ஆல்ரெடி ஆக்சுவலாக அந்த ஃபால் ஆகணும். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிற கண்டிஷன் தான். பட் என்னென்னா அந்த நியூஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம என்ன நினச்சிக்குவோம்னா நியூஸ் வந்ததுனால தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆஸ் பர் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அப்படி சரிங்க, நம்ம அந்த அனலைசிஸ்க்கு வந்துடுவோம். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போது அனலைசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு மந்த்லி சார்ட். ஏன் மந்த்லி சார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு வியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக இந்த மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால், தென் அவன் அப் ஆகிருக்கு, தென் எகெயின் ஃபால், தென் ஒரு அப், தென் ஒரு ஃபால். ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம மந்த்லியில் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பார்க்குறது தான் மார்க்கெட்டில் வந்து. இப்போ இது என்னென்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து வரல அப்படின்னா தென் எகெயின் மார்க்கெட் வந்து அப்பாகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீக் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து டெய்லி சார்ட் போய் பார்த்துடலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டச், செகண்டு, தேர்ட் இந்த மாதிரி ஒரு டச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் வந்திருக்கு, அதாவது ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு 1800 அப்படிங்கிற ஒரு லெவல். இப்போ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பை கண்டிஷனில் தான் இருக்குது. சரிங்களா? பையில் தான் இருக்குது. பட் இன்னைக்கு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டே கேண்டில் நம்ம வந்து சேம் இதேமாதிரி 1800 எபோலியோ ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக இந்த லெவல் வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் எகெயின் 1904 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு ப்ரீவியஸ் ஹை 15 வரைக்குமே மார்க்கெட் வர்றதுக்கு அதிக சான்சஸ். சரிங்களா? மார்க்கெட் பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ். சரி, ஓகே. இது இந்த கரெக்டான பாயிண்ட்ஸ் லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் பார்த்துருவோம். ஓகே, டெய்லி சார்ட். சாரி, இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம எவ்ரி வீக் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இது வந்து பிரேக் ஆனது, தென் எகெயின் வந்து இந்த ப்ரீவியஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம், இதாவது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப் ஆகிடுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ஹிட் ஆகி தென் எகெயின் மார்க்கெட் வந்து இப்போ அப்போ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சொன்னோம் 1800 எபோவ் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது, பை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக அதுக்கு மேலே போயிடுச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து எகெயின் இந்த டெஸ்ட் பண்ணோம் இந்த ஜோனை,
இந்த இடத்த வந்து எகெயின் வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகலை, அதாவது 1800 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பை கன்ஃபர்மேஷன் சின்ன டைம் ஃப்ரேமில் 4 ஹவர்ஸில் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா, இல்லை இன்னைக்கு ஒரு டே கேண்டில் கிடச்சிருந்தா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக பை எடுக்கலாம். உங்களுடைய டார்கெட் 1854 அந்த லெவல் வரைக்குமே வர்றதுக்கு அதிக சான்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா. ஓகே, இன்கேஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 1800 கீழே மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு செல் கேண்டில் வந்து தென் எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிது, சின்ன டைம் ஃப்ரேமில் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வர்றதுக்கு வரும். சரிங்களா? வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுல வரும். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இன்றைக்கி நம்ம கேண்டில் காத்துட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் பை எடுத்தோம் அப்படின்னா, பை ஆர் செல் எடுத்தோம் அப்படின்னா நல்லபடியாக நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ரெண்டு சைடுமே நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய இடம் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 50 ஃபிப்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக பண்ணலாம். இன்கேஸ் இந்த மார்க்கெட் எந்த ப்ரீவியஸ் லோவை கூட பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் எகெயின் நல்ல ஒரு ஃபால் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பொறுமையாக ட்ரீட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது கிளாஸஸ் மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 வீக்ஸாக பண்ணிட்டுருக்குறோம். ஸோ எடுத்தவங்களுக்கும் சரி டவுட் இருந்துச்சுன்னா அதை கேளுங்க. இல்லை நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது. அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லி கிளாஸ் 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி நான் என்ட்ரிஸ் எடுப்பேன், அந்த மாதிரி மார்க்கெட் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம், எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து கிளாஸில் சொல்கிறோம். ஸோ அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அட்வான்ஸ் மீன்ஸ் டேரெக்டாக நம்ம அதை சும்மா நான் வளவலன்னு பேசுகிற மாதிரி இல்லை. 2 to 3 ஹவர்ஸுங்கிறது நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் ஃபர்தராக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது முன்னால் ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்குறது உண்டு, எப்படி வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி பை ஆகும் அப்படிங்கிறீங்க, பை ஆகுது, எப்படி வந்து அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்கிறீங்க, மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்களும் வந்து பண்ண முடியும் இந்த கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதை ட்ரேட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டெபாசிட் பண்ணாலே நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்படி வேறு மெத்தட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அதை பற்றி நம்ம அது சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுங்கள். சரி, நன்றிகள், வணக்கம்.